நீ தோல்வி அடைந்த போது, பிரிவை சந்தித்த போது, அவமானத்தை சந்தித்த போது, வலியை உணரும் போது என்ன திங்க் பண்ற? அதான் நீ. தனிமையில் இருக்கும்போது உன் மனசோட என்ன பேசுற? அதுதான் நீ. மதிப்பெண்கள் குறைந்த போது உன்னுடைய தாட் எப்படி? அதான் நீ. எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி சிந்திக்கிற? அதுதான் நீ. அப்போ எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் யார் நேர்மறையா சிந்திக்கிறா அவ வச்சு ஆகும். எதிர்மறை யாருக்கும் வராமலாம் இருக்கு, இடர்பாடுகள் யாருக்கும் வராமல் இருக்காது. தோல்வி, பிரிவு, அவமானம், ஏதோ ஒரு சிரமம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வர்றதுக்காக அவன் சிந்தனையோடு அவன் போராடி அவன் ஜெயிக்கிறான் பாருங்க, அதுதான் அவன். அப்ப நீ யார் அப்படிங்கிறது அவனுடைய நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங். அதனால எப்போதுமே எதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா உங்க மனநிலை எப்படி சிந்திக்கும் அதில் கான்சன்ட்ரேட். சரி சார், நெகட்டிவாக சிந்திக்கிறேன் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா, நெகட்டிவாக உங்களுடைய மனநிலை சிந்திக்குதுன்னா அதை முதல்ல சரி பண்ணணும். நிப்பாட்டு, அதுக்கான எஃபர்ட்டை நீ போடாரணும். நல்லதை தேடி போகணும், நல்லவர்களோட செய்யணும். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேன்னு நீ தான் நல்லதை தேடி நடக்கும்போது